குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வேர்க்கடலை லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதுல ஸ்வீட்னஸ்க்காக பேரிச்சம்பழம் சேர்க்கறதுனால இன்னுமே ஆரோக்கியமா இருக்கும். இத நீங்க ரொம்ப சுலபமாவே செஞ்சிடலாம். வேர்க்கடலை லட்டு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 400 கிராம் கொட்டையுள்ள பேரிச்சம்பழத்தை ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணி ஊத்தி சோக் பண்ணி வச்சுட்டு இதுல உள்ள கொட்டைகளை எல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு கப் வறுத்த வேர்க்கடலையை எடுத்திருக்கேன். இது 180 கிராம் இருக்கும். இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே கொட்டைகளை நீக்கி எடுத்து வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா இத ஒரு பவுலுக்கு மாத்தி கைகளாலேயே நல்லா உருண்டையா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற உருண்டை மேல தூவி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து கைகளாலேயே லட்டு மாதிரி உருட்டி எடுத்தா வேர்க்கடலை லட்டு ரெடி. இதே போல மீதமுள்ள மாவையும் லட்டுவா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டியான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இத கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இத நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.